பிரைஸ் பீ டு காட். 21 நாள் டேனியல் ஃபாஸ்டிங் பிரேயர். குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக, முன்னேற்ற தடைகளுக்காக, பல சூழ்நிலைகளுக்காக போராடி ஜெபிக்க அநேக பேர் வாஞ்சிக்கிறீங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது தான் தாமதம். நிறைய ஊர்களிலிருந்து, பல தேசங்களிலிருந்து, வெளியிடங்களிலிருந்து அநேகர் ஃபோன் பண்ணி நானும் கூட இந்த ஜபத்துல கலந்து கொள்ள போகின்றேன் என்று மெசேஜும் கால் பண்ணியே சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பா 21 நாள் ஜெபிக்கின்ற உங்களுக்கு ஒரு மகத்துவமான காரியங்களை செய்ய போகின்றார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை இந்த 21 டேஸ் முடிவுல உங்க லைஃப்ல, உங்க ஃபேமிலியில கர்த்தர் செய்வார். டேனியல் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். ஜெபிக்கும் பொழுது சோர்வற்று, பலவீனம் அடைந்து, நிற்க பலன் இல்லாம அவர் ஒரு ஜெபம் செய்து கொண்டிருக்கின்றார். எப்பவுமே போராடி ஜெபிக்கிறவர்களுக்கு ஜெபத்தின் முடிவுல ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகும், சோர்வாகும். ஏன்னா ஒரு ஆவிக்குரிய யுத்தம் ஜெபத்துல நடக்குது. நீங்க ஒரு யுத்த களத்துல நிற்கும் பொழுது எப்படி தெம்பா இருப்பீங்க? கண்டிப்பா சோர்வடைவீங்க, கண்டிப்பா நித்திரை வரும், கண்டிப்பா முட்டி வலிக்கும். நீங்க ஏதேனும் தரிசனங்களை காண்கிறீர்கள், கர்த்தருடைய வெளிப்பாடுகள் ஏதேனும் உங்களுக்கு வருகிறது என்று சொன்னால் கண்டிப்பா சோர்வும் உண்டாகும். ஏன்னா இங்க டேனியல் 10ஆம் அதிகாரத்துல பார்க்கின்றோம், பல காரியங்கள் அந்த டேனியல் அவருக்கு வருகின்றது. சோர்ந்து போகின்றார், பலனற்று போகின்றார், துவண்டு போகின்றார். அப்பொழுது ஒரு தூதன் வந்து டேனியலை எழுப்பி நிற்க வைத்து அவரை திடப்படுத்தி அவரிடத்துல ஒரு வார்த்தையை பேசுகின்றார். இந்த ஹெச்ஓ மிஷன் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் 21 நாள் ஜபம் நடைபெறும் பொழுது கண்டிப்பா இந்த வசனத்தை நான் ஸ்டார்டிங்லே சொல்லிடுவேன். அநேகருக்கு நினைவு இருக்கும்னு விசுவாசிக்கிறேன். தானியேல் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு வசனம். நீங்களும் படிங்களேன். இந்த 21 நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு ஜெபிக்க போகிறதற்கு பிஃபோராவே உங்களுக்கு பதில் வந்துடும். அப்புறம் என்ன, நீங்க கான்ஃபிடென்ட்டா ஃபெய்த்தா ஜெபிக்க வேண்டியது. தானியேல் 10:12. அப்போது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே. நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். இந்த வசனத்துல பார்த்தோம்னா, உன் மனதை செலுத்தின ஃபர்ஸ்ட் டே. நேற்றைய தினம் இந்த 21வது நாளுக்கு முதல் நாள் ஜபம் அநேகருக்கு வந்து தடையாக, தொல்லையாக, சரீர பலவீனங்கள் அல்லது வீட்டுல சுமூகமான ஜப சூழ்நிலை இல்லாத ஒரு நிலவரங்கள், இதன் மத்தியில தான் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டியதா இருக்கு. ஆனாலும் ஜெயம் எடுத்து நீங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் இங்க அழகா பதில் சொல்லுகின்றார். முதல் நாள் துவங்கி, உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி. உங்க மனசு இதற்குன்னு நிற்குது இல்ல? 21 நாள் ஜபம், நான் இப்படி பண்ண போகின்றேன், இதை வாசிக்க போகின்றேன், இதை செய்ய போகின்றேன், இந்த குறிப்புக்கு ஜெபிக்க போகின்றேன், திருமண காரியத்திற்காக ஜெபிக்க போகின்றேன், வீடு கட்டுவதற்காக ஜெபிக்க போகின்றேன், ஒரு நல்ல முன்னேற்றத்திற்காக அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் முன்னேற வேண்டும், பணியை நான் செய்ய வேண்டும். உங்க ஜப விண்ணப்பம் எதுவா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகின்றார், உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தையின் நிமித்தம் வந்தேன் என்று தானியேலுக்கு தூதன் சொல்லுகின்றார். அப்புறம் அந்த வார்த்தை எப்படி இருந்தது பாருங்க. உண்மையாலுமே இந்த வரிகள் எனக்கு ரொம்பவே யோசிக்க வைக்குது. இந்த 21 டேஸ் ரொம்ப பேசக்கூடாது, வீட்டுல வம்படிக்க கூடாது, அதிகம் தூங்கக்கூடாது, அதிக வேதங்களை வாசிக்க வேண்டும், சிந்தனை முழுவதும் கர்த்தருக்குரிய காரியங்கள் இருக்கணும். அப்பதான் தூங்குகின்ற நீ விழித்து உன் மனதை கர்த்தருக்கிடத்துல நீங்க செலுத்த முடியும். இங்க அதான் சொல்லுகின்றார், உன் வார்த்தைகள் நிமித்தம் ஒரு தூதனே வந்து இறங்கும்படிக்கு உங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளும் காணப்பட வேண்டும். அதற்கு ஸ்தோத்திர பலியிடுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தருடைய வசனத்தையே சொல்லி சொல்லி ஜெபிங்க. ஆவியில நிறைந்து ஜெபிக்கிறவர்கள் சொந்த வார்த்தையே வேண்டாம், தமிழ் மொழியே வேண்டாம், அல்லது ஆங்கிலமோ மற்ற மொழிகளோ வேண்டாம், அந்நிய பாஷைகளிலே தேவனோடு கூட நீங்கள் பேசுங்கள். ஸோ உங்க வார்த்தைகள் நிமித்தம் ஒரு தூதன் இந்த 3 வாரத்திற்குள்ளாக வந்து உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்கு பதிலை கொடுத்து உங்களை தேவனுக்கு முன்பதாக சாட்சியாக நிறுத்தும்படிக்கு கர்த்தரே ஒரு தூதனை அனுப்ப போகின்றார். இந்த தூதன் 21 நாளாய் ஒரு சண்டை எனக்குள்ளார உண்டாகி இருந்தது. யாருக்குன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அடுத்த வசனம் 13வது வசனமே பார்த்தோம்னா, தானியேல் 10ஆம் அதிகாரம், சொல்ல வேண்டாம், தானியேல் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம்,
பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இங்க பாருங்க, தூதன் தானியேல் கிட்ட சொல்றாரு, பெர்சியா தேசத்தோட அதிபதி ராஜா, பெர்சியா ராஜா என்ன பண்றாரு, 21 நாள் இந்த தூதன் கிட்ட போராடுகின்றாராம், எதிர்த்து நிற்கின்றாராம். எவ்வளவு ஒரு பெரிய ரகசியத்தை இன்னைக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகின்றார்ல. நீங்க 21 நாள் ஜெபிக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குன்னு உரிய தூதன் என்ன பண்றாங்க, உங்களுடைய முன்னேற்றத்திற்கு காரியங்கள், உன்னுடைய ஆசீர்வாதமான காரியங்கள், உனக்கு கைகூடி வரக்கூடிய காரியங்களை எது தடை பண்ணுதோ அந்த எதிராளி இந்த தூதன் இடத்துல போய் எதிர்த்து நிற்கின்றான். அவனும் கரெக்டா 21 டேஸ் சொல்றாரு பாருங்க. 21 நாள் இந்த ராஜா எனக்கு எதிர்த்து நின்றான். அதனாலதான் 21 நாள் ஒருவேளை டேனியல் கிட்ட வர முடியாம 21வது நாள் வந்து இந்த வார்த்தையை பேசலாம். சோ கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். தடைகள் வரும், தொல்லைகள் வரும், சரீர பலவீனங்கள் வரும். நேற்றைய தினம் முதல் நாளே நான் ரொம்ப பலவீன காரியத்திலே சிக்குண்டேன். ஆனாலும் பாருங்க, தேவ பலத்தால நேற்று 6 மணில இருந்து இன்னைக்கு காலையில 6 மணிக்குள்ளார 5 hours நான் ஜெபிச்சிருக்கேன். சரீரம் ரொம்ப பலவீனமா இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனாலும் ஆவில இருந்த உற்சாகத்தினால சரீரத்தை நான் ஜெயிக்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்தார். உங்களுக்கும் அப்படி அவர் செய்வார். உங்கள் மனதை இந்த 21 நாளும் இந்த ஜப குறிப்புகள் மேலேயே, தேவ வசனங்கள் மேலேயே சிந்தனையா இருங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்கள் வார்த்தைகளுக்கு பதில் தந்து ஒரு தூதனை உங்களுக்கு அனுப்புவார். God bless each and everyone. Shalom.